ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு தன்னுடைய குடும்பத்தின் எதிராளியாக வந்தா கூட அவங்களுக்கும் அந்த துக்கத்தில் வந்து அனுசரிக்கிறதுக்கு அவங்க வந்து இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தமிழ் கலாச்சாரமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழல்ல வந்து தன்னுடைய பாரதி ராஜா அவர்களுடைய மகனுடைய மனைவியும் பாரதி ராஜாவுடைய பேத்தியும் அந்த இடத்துக்கு அவர் தாத்தா இறந்து போன ஒரு ஈமக்கிரியை பண்ற இடத்துக்கு வரும்போது அதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படிதான் சும்மா சொல்லணும். நீங்க அதை விளைவே தடுக்க நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றது அப்படிங்கிறது பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா, அந்த மாதிரியான ஒரு பழமொழி தான் நம்ம சொல்ல முடியும். இந்த சமூகம் சரி பாரதிராஜாவை எப்படி பார்க்குறோன்னு அவரோட படைப்புகளாக தான் பார்க்குறோம். ஆமாம். ஆனால் அவரோட உறவினர்களும் அவருடைய குழந்தைகளும் வந்து இன்னைக்கு அவரை வந்து அவர் உருவாக்கின சொத்தாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நடக்கிற சம்பவங்கள்லேருந்து தெரியும். பெண் குழந்தையை பெற்ற ஒரு பொண்ணு தன்னை வந்து தன் வாழ்க்கையை கடத்துறதுக்கும் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து வளப்படுத்துறதுக்கும் இப்படி வந்து போராட வேண்டி இருக்குமா? அதைத்தானே உங்க அப்பா வந்து படத்துல காமிச்சிட்டு போயிருக்காரு. நீங்க அந்த படம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டுருப்பீங்க. இந்த வரி வரும்போது கண்டிப்பா கண்ணீர் விட்டுருப்பீங்க. கொக்கு பசியார கொக்குளத்து மீன் இருக்கு, என் மக்க பசியார மக்கி போன நெல் இருக்கான்னு கேட்கும்போது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. பசியில வாடணுமா அவங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இங்க வந்து தன்னால வருது. மனோஜ் வந்து எனக்கு நல்ல நண்பன். நான் பழனிச்சிட்டு எங்கள் ஊர்லேயே மனோஜை வந்து நானும் மனோஜும் எல்லாம் பேசியிருக்கோம். அங்கே டீ கடையில் சாப்பிட்ருக்கோம். இப்படியெல்லாம் வந்து நெருக்கமாக இருக்கிற என்னுடைய மனோஜ் அவர் வீட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை, எனக்கு நெருக்கமான இயக்குனர் திரு பாரதிராஜா அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அதை நாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. பாரதிராஜாவோட உறவினர்கள் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மனோஜே இல்லை, இதுக்கு அந்த குடும்பத்துக்கு நிறைய கொடுக்கணும், 10-15 கோடியை கொடுத்து அவங்களை அனுப்பிச்சிடலாம். அதில் வந்து ராதிகா அவர்கள் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியும் அவங்க வந்து அதை வந்து சட்டை செய்யாமல் இருந்தாங்கன்னா அது ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் இன்னொரு பெண்ணை வந்து நீங்கள் அவமதிக்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் வந்து அவர் சொல்ல வந்த கருத்தே வந்து பெண்களுக்கு சரி சமம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே, அதை தானே கருத்தம்மாவில் சொன்னார். அப்போது கை தட்டிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து கையை முறுக்கி வெளியே அனுப்புவீங்களா? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட இறுதிச் சடங்கில் நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் பற்றி நம்ம கடைசி வீடியோவில் பேசியிருந்தோம். குறிப்பாக அவரோட மனோஜோட குடும்பம் அதில் ஒதுக்கப்படுறதா தகவல் அது சம்பந்தமான வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கு ஏதோ ராதிகா தான் போய் அதில் ஏதோ சமாதானப்படுத்துகிற மாதிரி ராதிகா இருக்காங்க, சீமான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள்லாம் வந்திருந்தது. இப்போ அது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் வருது. குறிப்பாக அவரோட சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல அவங்க குடும்பத்தினருடைய தகவல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. என்ன அடுத்த நாள் 2வது நாள் பால் ஊத்துற காரியம் அது சம்பந்தமான வீடியோக்கள் வந்திருக்கு. அதில் மனோஜ் குடும்பத்தினர் இல்லை ஸோ அவங்க அங்கேருந்து அனுப்பப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனை இது இப்போ சொத்துக்களே பெரிய அளவில் இல்லாத குடும்பங்கள்லையும் சரி, நிறைய சொத்து இருக்கிற குடும்பங்கள்லையும் சரி, பெரியவங்க இறந்த பிறகு மூத்தவங்க இறந்த பிறகு அந்த சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல ஒரு உடன் பிறந்தவங்களுக்கு நடுவில் ஒரு தகராறு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலே போயிடுறாங்க. சேர்ந்தே வளர்ந்தவங்க அப்படி ஒரு இதுக்கு போயிடுறாங்க. அதனால தான் அப்துல் கலாமே அதை சொன்னார். அவருக்கு ஒரு ஃபேமிலியாக அவர் இல்லைன்னா கூட எல்லாத்தையும் சொல்கிறார், நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணிடுங்க அவங்க காலத்துக்கு முன்னாடியே ஏன்னா இல்லைன்னா உங்கள் காலத்துக்கு பின்னாடி குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரி சூழல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பிற நாட்கள் பண்ணுறதுல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று ஒரு வயசான பிறகு சொத்தை பிரித்து கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டா அதுக்கு பிறகு நம்ம இருக்கிற காலங்களில் பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அதனால் நிறைய இடங்களில் கோர்ட்டு தலையிட்டு பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக கொடுத்த சொத்துக்களை கூட திரும்ப பிடிங்கி கொடுக்குற மாதிரி நிலைமை வருது. ஸோ அப்படி கொடுக்காம இன்னொன்று ஒரு உயிர் எழுதி வைக்கலாம். அது என் காலம் வரைக்கும் அது என் கண்ட்ரோலில் இருக்கும், என் காலத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி இந்த வகை பிரிச்சுக்கிங்கன்னு உயிர் எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சிலர் சொல்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேர் அதை செய்கிறதில்லை. என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஒரு காலத்தில் இறந்து தான், பிறப்பு மாதிரி இறப்பு உறுதி தான் அப்படின்னா கூட எல்லாரும் அந்த இறப்பை விரும்புறதில்லை, நம்புகிறாங்க. நம்ம இருப்போம்னு நம்புகிறாங்க. அதனால் அந்த காரியத்தை பண்ணாமலே தள்ளி போட்டுடுறாங்க. ஸோ பாரதிராஜா சம்பந்தமான தகவலும் அதான் வருது. குறிப்பாக அவர் மனோஜ் இறந்த பிறகு அவர் சம்பாதிச்ச சொத்துக்களை பிரிக்கிறதுல அவங்க குடும்பத்துக்குள்ள தகராறு இருக்குது. அதனாலேயே அவர் ரொம்ப மனோஜ் வந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அந்த சொத்து தகராறும் சேர்ந்து அவர் தான் மன வருத்தத்துக்குள்ளாகி அவர் இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் கூட வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது அங்கே நடந்த அந்த விஷயங்கள் பொதுவாக அது எல்லாமே அவங்களுடைய அதாவது உள்ளீடான அவங்க குடும்ப பிரச்சனையாகத்தான் நாம் பார்க்குறோம். நாம் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு விரும்புகிறோம். நம்ம இதை ரொம்ப அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நம்ம வெளியே பேசக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய எண்ணம். ஆனால்
அவங்களே அதை வந்து வெளிக்கொணர்ந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க பண்ணிட்டாங்க. இதை வந்து ஊரே பேசுகிற மாதிரி நடந்து போச்சு. அவ்வளவு மீடியா இருக்காங்க. அந்த மீடியாவுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஈமக்கிரியை நடக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து அந்த தகராறை அவங்க செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். ஏன்னா ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு தன்னுடைய குடும்பத்தின் எதிராளியாக வந்தால் கூட அவங்களுக்கும் அந்த துக்கத்தில் வந்து அனுசரிக்கிறதுக்கு அவங்க வந்து இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தமிழ் கலாச்சாரமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் வந்து தன்னுடைய பாரதி ராஜா அவர்களுடைய மகனுடைய மனைவியும் பாரதி ராஜாவுடைய பேத்தியும் அந்த இடத்துக்கு அவர் தாத்தா இறந்து போன ஒரு அந்த ஈமக்கிரியை பண்ணுற இடத்துக்கு வரும்போது அதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அப்படி தான் சும்மா சொல்லணும். நீங்கள் அதை விளைவே தடுக்க நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படிங்கிறது பூனை கண்ணை மூடிக்கிட்டால் பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா. அந்த மாதிரியான ஒரு பழமொழி தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னென்னா நம்ம இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்களே இதை பேச வைக்கிறதுங்கிறது வந்து வேதனையாக இருக்குது. பாரதி ராஜா அவர்களுடைய அந்த 2வது காரியத்தில் வந்து இந்த சம்பவங்களால் முதல் நாள் நடந்த அந்த சம்பவங்களால் 2வது நாள் நடந்த காரியத்தில் வந்து பல பேர் வரல. குறிப்பாக வந்து அந்த ஊர் கலாச்சாரத்தின்படி இறந்து போன பெரியவருக்கு ஆண் வாரிசு இல்லாட்டினா அவருடைய சகோதர ரத்த உறவான அவருடைய உறவுகளிலிருந்து ஆண் வாரிசுகள் யாரோ அவங்க வந்து அதுக்கான காரியங்களை அவங்க செய்வாங்க. அப்படிங்கிறது தான் முறையாக இருந்தது. ஆனால் அவங்க யாருமே வரல. அது கூட அவங்க குடும்ப பிரச்சனை, அது நம்ம தலையிட வேண்டாம். ஆனால் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த பெரும் மனிதன், அந்த உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு தன்மையினால் அந்த அந்த பொறுப்புனால் நாம் இதை வந்து அவருடைய புகழுக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுல நமக்கும் பங்கு இருக்குது. அப்படிங்கிறதால இதை நம்ம பேசி ஆக வேண்டிய சூழல் இருக்குது. நாமளும் சரி, இந்த சமூகமும் சரி, பாரதி ராஜாவை எப்படி பார்க்குறோன்னா அவரோட படைப்புகளாக தான் பார்க்குறோம் வந்து. ஆமாம். ஆனால் அவரோட உறவினர்களும் அவருடைய குழந்தைகளும் வந்து இன்றைக்கி அவரை வந்து அவர் உருவாக்கின சொத்தாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நடக்கிற சம்பவங்கள்லேருந்து தெரியுது. பாரதி ராஜா அவர்களுடைய படங்களில் குறிப்பாக முக்கியமான படமாக நான் பார்க்குறது அப்படின்னா கருத்தம்மா படம். அந்த படத்துடைய கதையே எப்படின்னா ரத்னகுமார் அவர்கள் தான், பேராசிரியர் ரத்னகுமார் அவர்கள் தான் கதை திரைக்கதை எழுதினார். அந்த படத்தில் வந்து ஒரு பெண் பிள்ளையை பெற்ற ஒருவன் வந்து எவ்வளவு வறுமையிலும் எவ்வளவு சூழலில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை வளர்க்குறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய உண்மையான கருத்து. அதனால் பெண் பிள்ளையை வந்து வெறுத்து ஒதுக்குறான். அப்படியான சூழலில் அந்த பெண்ணே வந்து எப்படி தன்னுடைய தன்னுடைய தந்தையை வந்து எப்படி காப்பாற்றுகிறாங்கிறது அந்த படத்துடைய கதை. நீங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாரதி ராஜாவுக்கு நெருங்கிய நட்பில் இருந்தாலும் பாரதி ராஜாவை பாட வைக்கணும்னு அவருக்கு நினைச்சதே இல்லை. இசைஞானி இசையில் அவர் பாட வச்சு ரஜினிகாந்த் அவர்களே பாட வச்சுருக்காரு. ஆனால் பாரதி ராஜாவை பாட வைக்கணும்னு ராஜா சார் நினைக்கவும் இல்லை, பாரதி ராஜா சாருக்கும் அப்படி ஒரு தோணுன்றதில்லை. ஆனால் திரு ரகுமான் அவர்கள் பாரதி ராஜா அவர்களை கருத்தம்மா படத்தில் பாட வைத்திருப்பார். அதில் வர்ற காடு பொட்டக்காடு செங்காத்து வீசுங்காடு வீடு ஈச்சு வீடு எளியோடு எங்க பாடு அப்படி அந்த பல்லவியை மட்டும் பாரதி ராஜா அவர்களை பாட வைத்திருப்பார். ஏன் நான் அதை பாடினேன்னா வாசகர்களுக்கும் இந்த பார்க்குறவங்களுக்கு இந்த பாட்டு என்னங்கிறது தெரியணும். பல பேருக்கு இது தெரியாது. அப்படி பாடுற அந்த பாட்டிலே வந்து ஒரு வரி வைரமுத்து அவர்கள் அந்த பெண் குழந்தைகளுடைய வறுமை சூழலை பற்றி அதை எழுதியிருப்பார். அதாவது காக்கா உட்கார கருவேல மரம் இருக்கு, என் மக்க இழப்பார மாமரத்து நிழல் இருக்கா, கொக்கு பசியார கொக்குளத்து மீன் இருக்கு, என் மக்க பசியார மக்கி போன நெல் இருக்கா அப்படின்னு எழுதியிருப்பார். பெண் குழந்தைகளை பெற்றவர்களுடைய வேதனையையும் வலியையும் அவ்வளவு அழகாக திரு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். ஜனனி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஜனனி பாரதி ராஜா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நந்தனா அவர்களும் இந்த பாடலை போல வெளியாக பாடிக்கிட்டு அலையன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு மற்றவங்களும் நினைப்பாங்கள்ல. பெண் குழந்தையை பெற்ற ஒரு பொண்ணு தன்னை வந்து தன் வாழ்க்கையை கடத்துறதுக்கும் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து வளப்படுத்துறதுக்கும் இப்படி வந்து போராட வேண்டியிருக்குமா? அதைத்தானே உங்கள் அப்பா வந்து படத்தில் காமிச்சிட்டு போயிருக்காரு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டுருப்பீங்க. இந்த வரி வரும்போது கண்டிப்பாக கண்ணீர் விட்டுருப்பீங்க. கொக்கு பசியார கொக்குளத்து மீன் இருக்கு, என் மக்க பசியார மக்கி போன நெல் இருக்கான்னு கேட்கும்போது எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். பசியில் வாடணுமா அவங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே வந்து தன்னால் வருது. இது வந்து ஜனனி அவர்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இன்டீரியர் நம்ம போக தேவையில்லை.
ஆனால் பாரதி ராஜா அவர்களுடைய புகழ் வந்து எங்காவது களங்கப்படுமானால் நாம் ஒரு தமிழனாக நாம் வந்து அங்கே முன்னாடி நிற்போம், முன்னாடி நிற்கணும். அதுதான் இங்கே ஒவ்வொருத்தருக்குமான மீடியா மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் நான் நினைக்கிறேன். இப்போ பாரதிராஜா பற்றி வர தகவல்கள், இன்றைக்கி வர தகவல்கள்னு பார்க்கும்போது என்னென்னா, பணத்தை அவர் ஒரு பெருசாக நினைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வந்து உதாரணமாக எம்ஜிஆரோட அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் நீ வை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் பாரதிராஜா வேண்டான்னு மறுத்துட்டாருன்னு தகவல் வந்திருக்கு. வந்து சினிமாலே இருக்கிற வேற கலைஞர்கள் நிறைய இருக்காங்க, அரசியல்வாதிகளோட உள்ள தங்களோட நெருக்கத்தை பயன்படுத்தி பல கோடி ரூபா சம்பாதிச்சவங்க இருக்காங்க. வந்து பட் ஆனால் அந்த மாதிரி பாரதிராஜா எம்ஜிஆரை பயன்படுத்தியோ இல்லை கலைஞர்களுக்கு அவரோட இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தியோ காசு சம்பாதிக்கல. அவர் படைப்பு தான் அவரோட பாரதிராஜா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. வந்து ஆனால் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து அவர் மனோஜ் இறந்த பிறகு வந்து அந்த சொத்து பாகப்பிரிவினைகளை வரும்போது இப்போ மனோஜ் பேரில் இருக்கிற மனோஜ் கிரியேஷன்ஸ் அதுவே வந்து அவரோட மகள் ஜனனி பேரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சொத்தை ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் இறந்த பிறகு அந்த பாகப்பிரிவினைங்கிறது உயிர் எதுவும் எழுதலை, பாகப்பிரிவினை எதுவும் பண்ணலை அப்படின்னா வாரிசு 3 பேர் இருக்காங்க. அன்னைக்கு மனோஜ் ஒரு குடும்பம், ஜனனி ஒரு குடும்பம், பாரதிராஜோட மனைவி ஒரு குடும்பம். ஸோ சட்டப்படி 3 வாரிசுகளுக்கு தான் போகணும். வந்து ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அவர் ஜனனி பேரில் எழுதியிருக்கலாம், மனைவி பேரில் எழுதியிருக்கலாம், அவர் பேரில் சிலது இருக்கலாம். சட்டப்படி இப்போ அவர் பேரில் இருக்கிற சொத்துக்களை மட்டும்தான் 3 பேருக்கும் போகும். மற்றவங்க பேரில் அவர் இருக்கிறது அது அவங்கவுங்க அந்த முடிவில் தான் இருக்கும். வந்து பட் அதுக்கான என்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. வந்து இது ஜனனுடைய ரோலை எப்படி பார்க்குறீங்க? ஜனனி அவர்கள் வந்து அவங்க வந்து மலேசியாவில் வந்து அவர் தம்பிராஜா அவர்கள் திருமணம் செய்து கொண்டு போனதுக்கு பிறகு அவங்க தனி ஒரு வாழ்க்கையை வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள சூழல் எப்படின்னா அவங்களும் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தின்படினா ஆண் வாரிசுகளுக்கும் ஆண் வாரிசுடைய அவங்களோட வழி வர்றவர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு சட்டம் வந்து பெண் பிள்ளைகளுக்கும் சரிசமமான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த சட்ட விதிமுறைகள் சொல்லும் பொழுது இவர்கள் ஜனனி அவர்கள் அதை வந்து தெரியாமல் நடிப்பதை போல இருந்தால் அது வந்து அது அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது மன வருத்தமாக இருக்கும், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையை வெளியெடுத்து போடுவதன் மூலமாக கண்டிப்பாக இவ்வளவு நாளாக அந்த ஒரு கிராமத்து மனிதன், அந்த ஒரு எளிய மனிதர் வந்து பாரதிராஜா அவர்கள் உழைத்த உழைப்பும் படைத்த படைப்புக்கும் மிகப்பெரிய இழுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத அவங்களோட சார்பாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் வந்து அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய இது இல்லை. அது அவங்களுடைய முடிவு தான். அவங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் 2வது பிரச்சனை, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் பாரதி ராஜாவின் புகழை கெடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யாத பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு பெரும் ஒரு இழிவான பேச்சு வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து இங்கே எங்கே போனீங்க, இப்போ சொத்துக்காக தான் இருந்தீங்களா, ஏன் இவ்வளோ நாள் அவரை கவனிச்சிக்க மாட்டீங்க. அவர் வந்து எப்பேற்பட்ட மனிதருக்கும் வந்து ஒரு பெரிய இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அவர் வந்து சுயநலமாக ஒருத்தர் வாழலை. அவர் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு 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 வாழ்க்கையை பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு, நம்மளுடைய கலாச்சாரத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. அவரோட உலக அவர் எங்கே போனாலும் அவருடைய முகத்தின் மூலமாக நம்ம தெரியும், தமிழருங்கிற அடையாளம் தெரியும். இதையெல்லாம் வந்து அவங்க உணரணும். இல்லை அவங்க இது மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கு இது இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உண்மையிலே அவர் மேல் கல்லெறிகிறது மாதிரி ஆகிடும். அவருடைய ஆத்மா மேலே கல்லெறிகிறது மாதிரி ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மனவேதனை அவருக்கு மனோஜ் இறந்ததுக்கு பிறகான ஒரு காலகட்டங்களில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அவரை வந்து துன்புறுத்திருக்கு அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்கணும் இதில். அதனால தான் அவர் வந்து மனம் உடைந்து போய் இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. அதை வந்து மறுக்கவே முடியாது. அது நான் கடந்த 2 நாட்களாக நம்மோட பேசுகிறவர்களும் நம்முடைய அவர்கள் வட்டாரத்தை சேர்ந்தவர்களும் கிராமத்தை சேர்ந்தவர்களும் அவருக்கு பாரதிராஜா அவர்கள் நெருக்கமானவர்களும் நம்மகிட்ட பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்த்தா ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்படியா வந்து இந்த நந்தனா அவர்களையும் அவர்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் வந்து அடுத்த இதை சொல்வதாக நினைக்கக்கூடாது. திரு கலைஞர் அவர்களை குடும்பத்தையே பாருங்கள், 2 குடும்பத்தை எப்படி பாதுகாத்து வச்சுருந்தார். அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதை நீங்கள் வந்து மறுக்க முடியாது. அது 2 குடும்பம் வேறு வேறு. ஆனால் நீங்கள் உங்களோட ரத்தம் மனோஜ் உடைய பொண்ணுங்க வந்து மனோஜ் வந்து எனக்கு நல்ல நண்பன். நான் வந்து எப்போ பேட்டின்னு கேட்டாலும் ரொம்ப அரிதாக தான் பேட்டி கொடுப்பாரு. இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வேறு நிறுவனங்களில் நான் வேலை பார்க்கும்போது சரி கண்ணன் வாங்க அப்படின்னு. நான் பழனிச்சிட்டிப்பேட்டில் எங்கள் ஊர்லேயே மனோஜை வந்து நானும் மனோஜும்லாம் பேசியிருக்கோம். அங்கே டீ கடையில் சாப்பிட்ருக்கோம். இப்படியெல்லாம் வந்து நெருக்கமாக இருக்கிற என்னுடைய மனோஜ் அவர் வீட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை, எனக்கு நெருக்கமான இயக்குனர் திரு பாரதிராஜா அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அது வந்து வருத்தமாக இருக்குது.
அதை வந்து இவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதில் எனக்கு கொஞ்சம் அதிக உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாரதிராஜா வந்து பெரிய அளவில் வேறு அரசியல் தொடர்பாக பயன்படுத்தி சம்பாதிக்கலைன்னா கூட நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அது மூலம் அந்த வருமானங்கள்னு இருக்கு. அதனால் ஒரு பெருமளவு சொத்து இருந்திருக்கும். ஆனாலுமே எப்பவுமே இந்த மாதிரி குடும்பங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ், நில உச்சவரம்பு சட்டம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக எல்லா சொத்துக்களுமே பாரதிராஜா பேரில் இருந்திருக்காரு. சில நிலங்களை வந்து அவர் பொண்ணு பேரில் வாங்கியிருக்கலாம், சில பேருங்களை மனைவி பேரில் வாங்கியிருக்கலாம், சில நிலங்களை வந்து மகன் பேரில் வாங்கியிருக்கலாம், சில பில்டிங்கில் அந்த மாதிரி இருக்கலாம் வந்து. ஸோ இப்போ வந்து அவங்கவுங்க பேரில் இருக்கிறது அவங்கவுங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது ஒரு சரிசமமான ஒரு பாகப்பிரிவினையாக இருக்காது அது. ஸோ ஒட்டுமொத்தமாக பாரதிராஜாவோட சம்பாத்தியம் என்னங்கிறத பார்த்து அதை சரிசமமாக இவங்க 3 பேரும் பிரிச்சுக்கிட்டா தான் அது சரியாக இருக்கும். பட் அப்படி செய்வாங்களான்னு தெரியல. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிராஜாவோட உறவினர்கள் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மனோஜே இல்லை, எதுக்கு அந்த குடும்பத்துக்கு நிறைய கொடுக்கணும், ஒரு 10-15 கோடியை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன அவங்க அது இல்லை, உறவினர்கள் அது நான் என்ன, உறவினர்கள் சொல்வதெல்லாம் சட்டமாகாது. சட்டம் சொல்கிறத தான் உறவினர்கள் கேட்கணும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் உறவினர்கள் கேட்கணும். அதுக்காக நீங்கள் நான் முதல்ல சொன்னது தான், நீங்கள் வந்து நம்ம அப்படி கண்ணை மூடிக்கிட்டு எல்லாம் இருந்து போச்சுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து அவங்கள வந்து அங்கீகரித்தால் மட்டும்தான் அவருக்கு பாரதிராஜா அவர்களுக்கு பெருமை. அங்கீகரித்து அந்த பேர குழந்தைகளை வந்து நீங்கள் உங்களோட எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் பாரதிராஜா அவர்களின் ஆத்மா வந்து சந்தோஷம் அடையும். இல்லைன்னா அது வந்து அவருடைய புகழுக்கு நீங்கள் செய்கிற பெரிய களங்கமாக போயிடும். அது இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு பக்கம் இருக்க சட்டத்தில் நான் அதை சொல்கிறேன், என்ன வரேன்னா, இப்போ சட்டப்படி வந்து பாரதிராஜா பேரில் இருக்கிற சொத்துக்களுக்கு தான் இன்றைக்கி எல்லாரும் உரிமை கொண்டாட முடியும். மகள் பேரில் இருக்கிறது, மனைவி பேரில் இருக்கிறது, இந்த மனோஜ் கிரியேஷன்ஸ் மகள் பேரில் இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து. ஜனனி சினி ஆர்ட்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தார், ஜனனி சினி கிரியேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு 2 நிறுவனம் ஆரம்பித்தார். ஆனால் பாரதிராஜா அவர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொன்னீங்களா, எம்ஜிஆர் அவர்கிட்ட அவருக்கு எம்ஜிஆர்கிட்ட கேட்கல, எனக்கு வேண்டாம் என்ன, அவர் சினிமா எடுக்கிறதுல மட்டும்தான் சந்தோஷம் அடைந்தாரே தவிர, அவர் வந்து மற்றதெல்லாம் வந்து ஜாலியாக நம்ம சம்பாதித்தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். இப்படியெல்லாம் ஒரு விவகாரம் வந்து சேரும் அப்படிங்கிறத அவர் நினைக்கவே இல்லை. அவர் கதாபாத்திரங்களில் தான் கதை எழுதுறதுலையும் அதை பற்றி டெவலப் பண்ணுறதுலையும் அப்படி தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இவ்வளோ நாளாக அப்படி தான் இருந்துகிட்டு இருந்திருக்காரு. ஒரு சின்ன விஷயம் கூட அதே சமயத்தில் அவராகவும் யாருக்கும் நிறைய வந்து கொட்டி கொடுத்துட மாட்டார். அதுவும் அந்த அவருடைய குணம்தான். யாருக்கும் வந்து அனாவசியமாக செலவு பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் சம்பாதித்தது அவர் அனுபவித்து கொண்டிருந்தார். அதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. திரைப்படங்கள் இயக்குவதிலும் கதை எழுதுவது தான் அந்த விஷயத்தில் தான் அவர் மகிழ்ச்சி அடைந்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் உச்சகட்ட மகிழ்ச்சியாக இருந்ததே தவிர, மற்ற இந்த மாதிரி சொத்து வரும், இதனால சண்டை வரும், சொத்து சேரும் அப்படிங்கிறத வந்து அவர் கவனிக்க தவறிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா உடல்நிலை சரியில்லாத அந்த காலகட்டங்களில் வந்து அவர் சொன்னது வந்து, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தரமாட்டேன்னு அதை போய் வினையாக எடுத்துக்கிட்டானே. அந்த பேசாமல் இருந்த அந்த காலகட்டங்களில், மனோஜும் பாரதிராஜா அவர்களும் பேசாமல் இருந்த காலகட்டங்களில், என்ன இவனை ஆளை காணோன்னு என்ன ஆளே வரலையவே அப்படின்னு அவர் நினைக்கும் போது, மனோஜோட மரண செய்தி வந்து சேர்ந்தால் எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். இவ்வளோ நாள் அவன் கூட பேசாமல் இருந்துட்டோமே, இப்போ போய் இறந்து போயிட்டானே, ஐயோ அப்படிங்கிற அந்த அதுதான் அவரோட கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்தது. கடந்த ஒரு ஆண்டுகளாக, ஒரு 9 மாதங்களாக அவருக்கு அப்படி தான் இருந்தது. அதை தான் வந்து இவரால் தாங்க முடியும். இன்றைக்கி அதையும் நம்ம வந்து அவருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாமல் போச்சே அப்படிங்கிற மன வலியும் வேதனையும் கண்டிப்பாக அவருக்கு இருந்திருக்கு. இதையெல்லாம் வந்து அவங்க கருத்தில் கொள்ளாமல், இவ்வளோ திரையுலக பிரமுகர்கள் சேர்ந்திருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் எது வேணாலும் நம்ம செய்யலாம். அதனால் உண்மையிலே வந்து இங்கே பாராட்ட வேண்டிய 2 பேர். ஒருத்தர் வந்து ராதிகா அவர்கள். அவங்க வந்து ஒரு நடிகை, பாரதிராஜா ஒரு இயக்குனர், நம்ம நடிகைங்கிற அந்த மாதிரி நடக்கலை. அவங்க வந்து அவ்வளோ பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு நேற்று திரு ராதாரதி அவர்கள் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, ராதிகா வந்து தேனிக்கே போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்றார். தேனிக்கு ராதிகா போகும்னு நான் நினைக்கவே இல்லை, தேனிக்கே போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போது அதை மீறி ஒரு உந்துதல் அவங்களுக்கு வந்து ராதிகா அவர்களுக்கு இருக்குல்ல. பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவங்க. ராதிகாவும் பாரதிராஜாவோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவ்வளோ மரியாதை, அவ்வளவு ஒரு டைஹார்ட் ஃபேனா அவருக்கு பாரதிராஜா அவர்களுக்கு இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அதில் வந்து ராதிகா அவர்கள் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியும் அவங்க வந்து அதை வந்து சட்டை செய்யாமல் இருந்தாங்கன்னா, அது ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் இன்னொரு பெண்ணை வந்து நீங்கள் அவமதிக்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கருத்தம்மா படத்தில் வந்து கருத்தம்மாங்கிறவர் பாரதிராஜாவுடைய தாய். கருத்தம்மா அவர்களுக்கு வந்து தூக்கி வளர்த்த பையன் பாரதிராஜா. அவர் வந்து இந்த பையன் தான் நாளைக்கு நமக்கு விருது வாங்கி கொடுப்பான்னு தெரியாமலே வளர்த்தாங்க சின்னச்சாமி.
கடைசியில் அவர் அந்த படத்து மூலமாக 94 வந்து தேசிய அவார்டு வாங்குறது ஜனாதிபதி கையால் விருது வாங்க வச்சார் கருத்தம்மாவை. அப்போது பெண்களை வந்து எவ்வளவு போற்றணும், பாதுகாக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கருத்தம்மா படத்தில் சொன்ன உங்கள் அப்பாவுடைய கருத்தை வந்து விருதை நீங்கள் வாங்கிக்கிட்டு அவமானத்தை வந்து நந்தனாவுக்கு கொடுப்பீங்களா? அதை ஒரு நாள் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து பணத்தை கொடுங்க, கொடுக்காம போங்க, அதெல்லாம் வந்து நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனால் இந்த சமூகம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சமூகம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து மாபெரும் கலைஞனுடைய, மாபெரும் சாதனையாளனுடைய, மாபெரும் தமிழனுடைய, மரியாதைக்குரிய தமிழனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும். நீங்கள் ஏனோ தானே நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அது சரியாக இருக்காது. அவருடைய புகழுக்கு அது வந்து களங்கம். அது நீங்கள் வந்து அவர் சொல்ல வந்த கருத்தே வந்து பெண்களுக்கு சமம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே. அதை தானே கருத்தம்மாவில் சொன்னார். அப்போது கை தட்டிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து கையை முறுக்கி வெளியே அனுப்புவீங்களா? அதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நீங்கள் அவங்க இஷ்டம், நம்மளாம் தலையிடுறதில்ல. ஆனால் இதை நீங்கள் இந்த சமூகம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற பயம் வேணும். அதுதான் நீங்கள் உங்கள் அப்பா பாரதி ராஜா அவர்கள் மேலே வச்ச மரியாதையாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சென்னையிலையுமே வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து கங்கேமரன் வந்து எல்லாரும் எங்கே போயிட்டீங்களே, வந்து அவர் அனாதையை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கத்தும்போது ராதிகா தான் வந்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. வந்து அந்த இடத்துல அது ஒரு என்ன மீடியா பார்த்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு சர்ச்சையாக வேண்டாம் அப்படின்னு ஒரு முயற்சி அவங்க எடுக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. வந்து அங்கேயுமே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மகளுக்கும் மகனோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது இவங்க தான் போய் எல்லாத்தையும் கட்டி அணைச்சி ஆமாம் ஆமாம் பக்கத்தில் சீமான் கூட நின்றுட்டு இருந்தார். நீங்கள் ராதா பாருங்க, ராதா வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. ராதா வந்து அப்படி அழுன்னு அன்னைக்கு வந்து நீங்கள் சென்னையில் வந்து பாரதிராஜா அவர்களுக்கு இருக்கிற சொத்துல வந்து நாயுடுகால் ஏஆர்எஸ் கார்டன் பக்கத்தில் இருக்கிற நாயுடுகால் பில்டிங் இருக்கிற அந்த இடம் அந்த வந்து வாங்கி கொடுத்தது வந்து ராதாவுடைய அம்மா. தொடர்ந்து பாரதிராஜா அவருக்கு ஆஃபீஸ் அவளுக்கு தொடர்ந்து நடந்து அந்த படப்பிடிப்பு நடந்தங்களில் அவர் பயங்கர பிஸி. தொடர்ந்து நடந்து இந்த இடம் வருது வாங்குங்க, இந்த இடம் வருது வாங்குன்னு தொந்தரவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்கு நீங்கள் அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, அவங்க கடைசியாக அவர் சொன்னதுக்கு எடுத்துக்கு இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த இடம் வருது, அதை நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் தான் பணம் அப்படின்னு ஒரு 50,000 கொடுங்க அப்படின்னு. அப்போ அதை சரி கொடுத்து விடுப்பா, 15,000மோ 50,000மோ அதை கொடுத்து விடுப்பான்னு அந்த கொடுத்து அதை வச்சு அவங்க வந்து அந்த இடத்த வாங்கி அவருக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த இடத்த வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் அவங்க நினைச்சானா அந்த இடத்த அவங்களே எழுதிக்கலாம்ல. நீங்கள் கூட அதை நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ கூட பேசியிருக்கோம். வந்து எம்ஜிஆர் அந்த இடத்த ராதிகாவுக்கும் ராதாவுக்கும் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை இருக்கு. அப்படி அது சும்மா கொடுக்கப்பட்ட இடம் இல்லை, அது அவங்க விலைக்கு வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி அது சொன்ன இந்த ஈசிகள் வில்லங்க சான்றிதழ் எடுக்கும்போது அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பாரதிராஜா பேர்லையும் இருக்குது. பாரதிராஜாவும் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ இது எல்லாமே முறையாக வாங்கப்பட்ட இடம் தான் அப்படிங்கிறத நம்ம அந்த ஈசியில் பார்த்தோம். ஆமாம். இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த கொஞ்ச நாளில் நம்மக்கிட்டே ஒரு இடம் வந்துச்சுங்க. நம்மக்கிட்ட நான் சொல்கிறது என்கிட்டே ஒரு இடத்த விற்பனை செய்கிறது. ஏன்னா அந்த இடம் வந்து பிராணிசிட்டி வீட்டில் இருக்குது, எங்கள் ஊரில் இருக்குது. இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஒரு இடம், ஒரு டாக்குமெண்ட் வருது. இது யாருது அப்படின்னு சொல்லிட்டு ஈசி போட்டு பார்த்தோம்னா அது வந்து அவங்க திருமதி ஜனனி அவர்களுடைய பேரில் இருக்குது. எனக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது இப்படி அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். நமக்கு அது வேலை இல்லை. ஆனால் எப்படி இதை வந்து ஏன் இப்படி இவ்வளவு அவசரம் விற்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது பின்னாடி வந்து பெரிய வருத்தம் வருது இல்லை. நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை நான் காமிக்கிறேன், நம்ம அவங்க இது இல்லாமல் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நீங்கள் ராதா மாதிரியான ரியலாக ஒருத்தவங்க கண்ணீர் விட்டு வடித்ததுக்கு அவங்க அந்த ராதா சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீர்லையும் அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. நீங்கள் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பண்ணி பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது. இவ்வளோ மீடியா இருக்காங்க, நீங்கள் வந்து அங்கே வந்து அந்த பொண்ணை நீங்கள் வந்து அப்படி பண்ணி அனுப்புனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குல்ல. பாரதி ராஜாவுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு, அதை தான் இந்த சமூகத்துக்கு சொன்னார். கருத்தம்மா மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்துக்கங்க, பெண் பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளாதீங்க, அவங்களுக்கும் ஒரு சம உரிமை கொடுங்க, அவங்களையும் உங்களை காப்பாற்றுவாங்க, இந்த சமூகத்தின் சொத்து பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னவங்கள 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க வந்து அந்த கூட்டத்தில் வந்து அல்லாடுறாங்க. நீங்கள் அவங்கள அங்கேருந்து துரத்துறதுலேயே கவனமாக இருந்தீங்கன்னா எப்படி இது? ஒரு ஈமக்கரியை செய்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது தானே. மனோஜ் உங்கள் சகோதரன் தானே, அவங்களுக்கு உரிமை இருக்குது தானே. அது நீங்கள் வந்து தவிர்த்துருக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம இதை பேச வேண்டிய சூழல் வந்ததுக்கு அவ்வளோ மீடியாவுக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணிட்டீங்க. வீடியோக்குள்ளே வெளிவந்துருச்சு.
அதை செய்யக்கூடாது இல்லை, நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும்ல. அவ்வளவு அனுபவம் வாய்ந்த ராதிகா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு. அவங்க பதட்டப்பட்டுட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை தவிர்த்திருக்கணுமா இல்லையா? இனிமேலாவது இனி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பாரதி ராஜாவின் புகழை காப்பதற்கு கொஞ்சமாவது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. நாமளும் அதை தான் விரும்புகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் அவங்க உள்ள சமாதானம் ஆயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனை இருக்காது. எல்லாம் அமைதியான முறையில் சொல்லலாம், முடிஞ்சிடும். அமைதியான சொல்லலாம் முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி பாரதி ராஜா என்கிற அந்த மாபெரும் மனிதனுடைய புகழ் வெளிச்சத்தை வந்து இன்னும் பரப்பிக்கிட்டே இருக்கணும். அதற்கு வந்து தமிழ்நாடு அரசு எல்லா கலைஞர்களுடைய பேரில் ராமு கரியத் கேரளாவில் வந்து அவருடைய பேரில் விருது கொடுக்குறாங்க. இதை தாதா சாஹிப் விருது, இந்த மாதிரியான ஒரு விருது மாதிரி பாரதி ராஜா அவர்களுடைய பெயரில் ஒரு பெரும் தொகையோடு அந்த விருது வந்து தமிழ்நாடு அரசு அறிவிக்கணும். அதை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அதை மரியாதைக்குரிய கலைஞர்களுக்கு வந்து அந்த விருதை வழங்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஏற்கனவே இன்னொன்று சொன்னால் வந்து அவர் நினைவிடத்தை வந்து ஒரு நல்ல அருங்காட்சியகம் மாதிரி பண்ணி ஆமாம், பாரதி ராஜா பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்யும்னு நம்புவோம். வந்து கண்டிப்பாக செய்யும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம்.